முத்தரப்பு ஒப்பந்தம் மின்சார வாரிய பணியாளர்களின் ஓய்வூதியர்களின் எதிர்கால பாதுகாப்பினை உறுதி செய்யக்கூடிய ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம். மின்சார சட்டத்தில் முத்தரப்பு ஒப்பந்தம் என்ற பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. மின்சார வாரியம் 2000 அந்த காலகட்டங்களில் தனியார் மின் உற்பத்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக அப்போது துவங்கிய நஷ்டம் என்பது 2024 விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த பெரு நட்டத்திலும் கூட, நட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட மின்சார வாரிய பணியாளர்களுக்கு, ஓய்வூதியர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் அதன் பணபலன்களை தொடர்ந்து அளித்து வருகிறது. நண்பர்களே, நஷ்டம் எவ்வளவு? 2010 நட்டம் என்பது ரூபாய் 10,295 கோடி ரூபாய். அது 2023 2,10,000 கோடியை தாண்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் 2010 பிறப்பிக்கப்பட்ட அரசாணை 100 நமது பணியாளர்களுக்கு, ஓய்வூதியர்களுக்கு அவர்கள் பெற்று வரும் பணபலன்கள் எந்த விதத்திலும் குறையாமல் வழங்கப்படும் என்று ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி அளிக்க அரசே தானே முன்வருகிறது. பாதுகாப்பற்ற சூழலில் அரசு தானே முன்வந்து தரக்கூடிய இந்த ஒப்பந்தம் ஒரு பாதுகாப்பான விஷயம்தானே. இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்னால் மின்சார வாரிய பணியாளர்கள் முழு பாதுகாப்புடன் இருந்தார்கள். இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்பு அந்த பாதுகாப்பு இன்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் நேர்ந்து விட்டது என்று இதில் கையெழுத்து போடாத அமைப்புகள் சொல்வார்களா? நண்பர்களே, கையெழுத்து போடாத அமைப்புகளுக்கும் அதன் பலன்கள் பொருந்தும் என்பது 12(3) செட்டில்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பலன். முத்தரப்பு ஒப்பந்தம் அவ்வாறு அல்ல. இது முற்றிலும் மாறுபட்டது. தமிழ்நாடு அரசின் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து இதன் பணியாளர்கள் மின்சார சட்டப்படி டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதிய கம்பெனிகளுக்கு மாற்றப்படுகின்றார்கள். அவ்வாறு மாற்றப்படுகின்ற பணியாளர்களுக்கு அவர்கள் பெற்று வந்த பணபலன்கள், ஓய்வூதியங்கள் எக்குறைவுமின்றி அரசு உத்தரவாதத்துடன் வழங்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை முத்தரப்பு ஒப்பந்தத்தின் மூலம் அளிக்கிறது. இவ்வாறு உத்தரவாதம் அளிக்கும் அரசின் முடிவில் ஏற்காமல் ஒரு சில சங்கங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. அவ்வாறு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத சங்கங்கள் இந்த உத்தரவாதத்தை மறுத்துவிட்டதால் அந்த அமைப்புகளின் பணியாளர்களுக்கு இந்த உத்தரவாதம், இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தினுடைய உத்தரவாதம் கிடையாது. அப்படி நடக்க வேண்டும் என்று நாம் எண்ணவில்லை. ஒருவேளை அவ்வாறு கிடையாது என்று அறிவித்தால், சொன்னால், எங்கள் பணியாளர்களுக்கு, எங்கள் பொறியாளர்களுக்கு அரசின் உத்தரவாதம் தேவையில்லை, இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் தேவையில்லை என்று இதில் கையெழுத்து போடாத அமைப்புகள் சொல்வார்களா?